Allahi wa barakatuh. Alhamdulillahi Rabbil Alameen. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Amma ba'd, faqad qala Allahu ta'ala wa yawma ya'uddu adh-dhalimu ala yadayhi yaqulu ya laytani ittakhadhtu ma'a ar-rasuli sabila ya waylata laytani lam attakhidh fulanan khalila laqad adallani 'ani adh-dhikri ba'da idh ja'ani wa kana ash-shaytanu lil insani khadula. பாசத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இரவு தொழுகையை நிறைவு செய்ததற்கு பிறகு நெகிழ்வூட்டக்கூடிய வசனங்களும் அதனுடைய பின்னணியையும் நாம் பார்த்து வருகிறோம். தலைப்பிற்குள்ளாக செல்வதற்கு முன்பாக, ரமதானினுடைய மாதம் என்பது நமது அமல்களை சீர்படுத்தக்கூடிய ஒரு மாதம். அதிலும் மிக மிக முக்கியமாக ஃபர்தான தொழுகைகளில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் எல்லாம் இப்பொழுது இரவு தொழுதோம். இந்த இரவு தொழுகையினுடைய ஜமாத்தை விட மிக ஏற்றமான ஒரு தொழுகை லுஹரினுடைய ஜமாத்தினுடைய தொழுகை, அஸ்ரினுடைய ஜமாத்தினுடைய தொழுகை. ஃபர்தான தொழுகைகளில், இரவு தொழுகைகளில் நாம் ஆர்வம் காட்டுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், வரவேற்க வேண்டிய ஒரு விவகாரம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் நம்முடைய உள்ளங்களில் இது போன்ற அமல்களில் ஆர்வத்தை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும். என்றாலும் ஃபர்தான தொழுகைகளினுடைய ஜமாத்தை நாம் தவற விடுவோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாவம். தொழுகையை விடுவது எப்படி ஒரு பாவமோ அதுபோன்று ஜமாத்தினுடைய தொழுகையை விடுவதும் ஒரு பாவமாகவே கருதப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லவா, அல்லாஹுவின் தூதர் முஸல்லாவிலே நிற்கிறார்கள், திரும்பி பார்க்கிறார்கள் தொழுகைக்காக. சில நபர்களினுடைய முகத்தை காணவில்லை. அல்லாஹுவின் தூதர் சொல்றாங்க, பிலாலை இக்காமத்து சொல்லி என்னுடைய இடத்திலே வேறு ஒருவரை நிப்பாட்டிவிட்டு யாரெல்லாம் தொழுகைக்கு வராமல் வீட்டிலே தொழுகிறார்களோ அவர்களினுடைய வீட்டை எரிக்க வேண்டும் என்பதாக கூட என்னுடைய உள்ளம் தோன்றுகிறது என்று அல்லாஹுவின் தூதர் கடினமாக பேசினார்கள். காதலாளி அன்பான உறவுகளே, இது ஒரு பயிற்சியினுடைய மாதம். ஏனைய மாதத்திலெல்லாம் ஃபஜ்ர் தொழுகைகள் சாதாரணமாக தவறி போகும். ஆனால் அல்லாஹு அஸ்ஸவஜல் ஃபஜ்ருக்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே நம்மை எழுப்பி உன்னாலும் எழ முடியும் என்று அல்லாஹ் நமக்குள்ளாக உணர்த்தி, அதுபோலத்தான் ஜமாத்தினுடைய தொழுகைக்கும் நம்மால் என்ன செய்ய முடியும், வர முடியும். ஆதலால் அதிகமாக ஃபர்தான தொழுகைகளை பேணக்கூடியவர்களாக, குறிப்பாக ஜமாத்தோடி பேணக்கூடியவர்களாக நம்மை என்ன செய்ய வேண்டும், மாற்ற வேண்டும். இந்த ரமதான் அதற்கு ஒரு காரணமாக, காரியமாக இருக்க வேண்டும். என் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைக்கு நாம் காணக்கூடிய குர்ஆனினுடைய வசனம் என்பது அத்தியாயம் 25வது அத்தியாயம் 27வது வசனம், 28வது வசனம், 29வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான், பின்னால் இந்த வசனம் எதற்கு இறங்கியது என்பதை நாம் பின்னால் பார்க்கலாம். யௌம யஅுத்து ஸாலிமு அலா யதைஹி, ஒரு நாளில் அநியாயக்காரன் தன்னுடைய கைகளை கடிக்கக்கூடிய ஒரு நாள் வரும். யகூலு யா லைத்தனி, அப்படி கை விரல்களை கடித்து துப்பும் பொழுது அவன் பேசுவான், எனக்கு வந்த நாசமே, இத்தகதுது மஅர் ரசூலி சபீலா, வாழும் காலத்தில் இந்த இறை தூதரை அல்லவா நான் பின்பற்றி இருக்க வேண்டும். யா வைலதா லைத்தனி, எனக்கு வந்த நாசமே, லம் அத்தகித் ஃபுலானன் கலீலா, இந்த எனது நண்பனை நான் உற்ற நண்பனாக எடுத்திருக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. லகத் அதல்லனி அனி ஸிக்ரி பஅத இத் ஜாஅனி, அல்லாஹுவினுடைய அத்தாட்சிகளும் வசனங்களும் வந்ததற்கு பிறகும் கூட இவனால் நான் வழிகெடுக்கப்பட்டேன். வகான ஷைத்தானு லில் இன்சானி ஹதூலா, நிச்சயமாக ஷைத்தான் ஏமாற்றக்கூடியவன் என்று அல்லாஹ் நிறைவு செய்கிறார். இந்த வசனம் எப்பொழுது இறங்கியது, இந்த வசனத்திற்கான பின்னணி என்ன, சுருக்கம் என்ன? கெட்ட நண்பர்களோடு யார் சகவாசம் வைத்திருப்பார்களோ,
நாளைக்கு மறுமையில் அவர்கள் கண்ணீரோடி புலம்பக்கூடிய புலம்பலை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த வசனம் இறங்கியதற்கான பின்னணி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், மக்காவிலே ஒரு 2 நண்பர்கள் இருந்தார்கள். உக்பா இப்னு அபி முஈத் என்று சொல்லக்கூடியவர், இவர் ரொம்ப நல்ல மனிதர். உக்பா இப்னு அபி முஈத் என்று சொல்லக்கூடிய இவரும், அதே போன்று இவரினுடைய நண்பனாக இனி ஒரு மனிதரும் இருந்தார்கள். இருவரும் இணை பிரியாத நண்பர்கள், மிகவும் நேசத்தோடு இருப்பார்கள். எப்பொழுதுமே நாம் பேசுவோம் அல்லவா, இரு உடலாய் இருந்தாலும் ஒரு உயிராய் பயணப்படக்கூடியவர்கள் என்று நாம் சொல்வதை போன்று இந்த இருவருமே எப்பொழுதுமே நெருக்கத்திற்குரியவர்களாகவே இருப்பார்கள். அந்த நேரத்தில் இந்த உக்பாவிற்கு ஒரு நல்ல குணம் உண்டு. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் ஒரு இறை மறுப்பாளர். ஆரம்ப காலகட்டத்திலும் சரி, மரணிக்கும் பொழுதும் இறை மறுப்பாளர். அதைத்தான் நான் பேசுகிறேன். அந்த இறை மறுப்பாளர் அவ்வப்பொழுது அல்லாஹுவின் தூதரினுடைய சபைக்கு வருவார், அல்லாஹுவின் தூதரோடு அமர்ந்து கொள்வார், அல்லாஹுவின் தூதர் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் உள்வாங்கிக் கொள்வார். இப்படியாக காலம் ஓடுகிறது. அல்லாஹுவின் தூதரை எதிர்க்க மாட்டார். ஆனால் இவரோடு இருக்கக்கூடிய நண்பர் இருக்கிறாரே, அல்லாஹுவின் தூதரை மிக கடுமையான முறையில் என்ன செய்வார் என்று சொன்னால் உபய் இப்னு ஹலஃப் என்பதாக சொல்லப்படும். இவரினுடைய நண்பனினுடைய பெயர் உபய் இப்னு ஹலஃப். இவன் அல்லாஹுவின் தூதரை கடுமையாக எதிர்க்கக்கூடியவன். அவனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் ஒரு நல்லெண்ணம் உடையவர் இந்த உக்பா என்பவர். அல்லாஹுவின் தூதரினுடைய சபையிலேயே அமர்ந்திருக்கக்கூடியவர், அதிகமாக விருந்து உபச்சாரம் செய்யக்கூடியவர். இவர் எப்பொழுதெல்லாம் பயணம் மேற்கொள்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், விருந்துகளை வைத்து மக்களை எல்லாம், உறவுகள் நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு விருந்து வைத்ததற்கு பிறகுதான் அவர் என்ன செய்வார், வியாபாரத்திற்காக பயணப்படுவார். இது இவரினுடைய தனிப்பட்ட ஒரு நல்ல குணம். ஒரு முறை என்ன செய்கிறார் என்று சொன்னால், கவனத்தோடு அணுக வேண்டும். நட்பு என்பது வாழ்க்கையில் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டும் என்பதற்கு இந்த வரலாறு மிகப்பெரிய ஒரு சான்று. அல்லாஹுவினுடைய வார்த்தை மிகப்பெரிய ஒரு சான்று. இந்த உக்பா நல்ல குணமுடையவர், பல நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர். யாரையும் எடுத்தெறிந்து பேச மாட்டார், யாரையும் முகத்திலே சுண்டுவதை போன்று நடக்க மாட்டார், நல்ல விருந்துபச்சாரம் செய்யக்கூடியவர். இப்படி நல்ல பல குணங்களுக்கு சொந்தக்காரர். ஆனால் இறை மறுப்பாளர். அல்லாஹுவின் தூதரினுடைய அழைப்பு பணியிலே வந்து அமர்ந்து கொள்வார். அல்லாஹுவின் தூதர் சொல்வதை காது கொடுத்து கேட்பார். ஆனால் இவரினுடைய நண்பர் உபை இருக்கிறாரே, உபய் இப்னு ஹலஃப், அதுக்கெல்லாம் ஏற்றமானவர் கிடையாது. அவர் எதுவுமே சட்டை செய்வதே கிடையாது. இவர் ஒரு நாள் வியாபாரத்திற்காக பயணம் செய்வதற்கு முன்பாக மக்காவினுடைய முக்கியமான நபர்களை எல்லாம் என்ன செய்கிறார் என்று சொன்னால், விருந்துக்காக அழைப்பு கொடுக்கிறார். லா யக்துமு மின் ஸஃபரின் இல்லா ஸனஅ தஆமன் ஃபதஆ அலைஹின் நாஸ ஜீரானு வாஹிலு மக்கா குல்லுஹும். என்ன செய்வார் என்று சொன்னால், விருந்து உபச்சாரம், நான் பயணம் போறேன், வியாபாரத்திற்காக போனால் பல மாதங்கள் பல வருடங்களாக கூடும், ஆதலால் தற்பொழுது நான் ஒரு விருந்து வைத்திருக்கிறேன் என்று எல்லா மக்களையும் கூப்பிடுகிறார். தன்னுடைய ஜீரான் அயல்வாசிகள், மக்காவினுடைய பெரும்பான்மையான பெரிய மனிதர்கள் எல்லோரையும் கூப்பிடுவதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த விருந்து உபச்சாரத்திற்கு கூப்பிடுகிறார். அப்ப அல்லாஹுவின் தூதர் அவர் விருந்து உபச்சாரத்திற்கு அழைப்பு கொடுக்க வரும் பொழுது, உங்கள் விருந்து உபச்சாரத்தை ஏற்றுக்கொள்வது இரண்டாவது, நான் சொல்லக்கூடிய அழைப்பு பணியை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டால் நன்றாக இருக்குமே என்று அவரை உட்கார வைத்து அல்லாஹுவின் தூதர் அழைப்பு பணி செய்கிறார்கள். அந்த இடத்திலே உக்பாவிற்கு அழைப்பு பணி மிக பிடித்து போய்விடுகிறது. அல்லாஹுவின் தூதரினுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்திற்குள்ளாக வருகிறார். அல்லாஹுவின் தூதரும் அந்த விருந்து உபச்சாரத்தில் கலந்து கொள்கிறார்கள். விருந்து உபச்சாரம் முடிந்ததற்கு பிறகு அவரினுடைய நண்பன் உபய் இப்னு ஹலஃப் இருக்கிறானே, அவன் வெளியூருக்கு சென்றிருந்தான். அவனால் அந்த விருந்து உபச்சாரத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. மக்கள் எல்லாம், அந்த உபய் இப்னு ஹலஃப் வந்தவுடன் மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், உன்னுடைய நண்பன் உக்பா மதம் மாறிவிட்டான், உன்னுடைய நண்பன் இணை பிரியாத நண்பன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாயே, இரு உடலாய் ஒரு உயிராய் வாழ்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாயே, அந்த முஹம்மதினுடைய கொள்கையை உன்னுடைய நண்பன் உக்பா ஏற்றுக்கொண்டான் தெரியுமா என்பதாக உபய் இப்னு ஹலஃபிடத்திலே மக்காவாசிகள் எல்லாம் சொல்கிறார்கள். உக்பா நண்பனை பார்ப்பதற்காக வருகிறார். நண்பன்கிட்ட அன்றைய காலத்தில் சபாவுல் ஹைர் என்று சொல்வார்கள், காலை வணக்கம் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அன்றைய கால முறை அப்படித்தான், சபாவுல் ஹைர் என்று சொல்வார்கள். அல்லாஹுவினுடைய தூதர் அதை மாற்றி கொடுத்தார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அப்போ அந்த ஆள் வந்து என்ன, உக்பா வந்து சொல்றார் சபாவுல் ஹைர் நண்பனே என்று சொல்லும் பொழுது அவன் பதில் சொல்லலை, முகத்தை திருப்பி கொள்கிறான். அப்போ கேட்குறாரு, நீ ஏன் என்கிட்ட பேசுறது இல்லை, நீ ஏன் என் கூட பழகிறது இல்லை பழைய மாதிரி, நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், ஏன் முகத்தை நீ திருப்பி கொண்டாய்
என்பதை போன்று கேட்ட பொழுது உடனே அந்த உபை இப்னு ஹலஃப் சொல்கிறான், உன்னுடைய முகமும் என்னுடைய முகமும் இனி ஒரு நாளும் ஒன்றாக இருக்காது, இனி ஒரு நாளும் உன்னோடு நான் சேருவதாக இல்லை. நீ எப்படி முஹம்மதினுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடும் என்று கோபமாக சப்தமிடுகிறான், கத்துகிறான், புலம்புகிறான். உடனே இவன் சமாதானப்படுத்துகிறான், உக்பா, நீ நினைப்பதை போன்று உளப்பூர்வமாக நான் அந்த கொள்கையில் சேரவில்லை. விருந்து உபச்சாரத்திற்கு அழைப்பு கொடுக்க சென்ற பொழுது அவர் எனக்கு அழைப்பு பணி செய்தார், அதை ஏற்றுக்கொண்டால் விருந்துக்கு வருவதை போன்று எனக்கு தோன்றியது. ஆதலால் சந்தர்ப்பத்திற்காக இடத்திற்கு தோதுவாக நான் நடந்து கொண்டேன். அவர் எனது விருந்துக்கு வந்துவிட்டு சாப்பிடாமல் சென்றால் நன்றாக இருக்காதல்லவா, ஆதலால் அவரை சமாதானப்படுத்துவதற்காக இந்த வார்த்தையை சொன்னேன். உபை இப்னு ஹலஃப் சொல்ற, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, உன்னுடைய முகத்திலேயே ஒரு தெளிச்சியை நான் பார்க்கிறேன். ஆதலால் எதுவாக இருந்தாலும் நீ உண்மையிலேயே அந்த முஹம்மதை நிராகரிக்கிறாய் என்று சொன்னால் இப்பொழுதே அந்த முஹம்மதினுடைய முகத்திலே காரி உமிழ வேண்டும். நீ அவரினுடைய கழுத்திலே உன்னுடைய கால்கள் பட்டு நசுங்க வேண்டும். உன்னுடைய கால் பாதங்கள் முஹம்மதினுடைய கழுத்திலே பட்டு நசுங்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ சொல்லக்கூடிய வார்த்தையை நான் நம்புவேன் என்று சொன்னவுடன் அந்த ரோஷம் உணர்வுகளை தூண்டிவிட்டவுடன் இதுதானே பிரச்சனை, இப்பொழுதே பார் என்பதாக தன்னுடைய நண்பன் உபையையும் அழைத்துக் கொண்டு அல்லாஹுவின் தூதர் காபாவிலே அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதரினுடைய முகத்தில் காரி உமிழுகிறார். எவ்வளவு நல்ல குணம் இருந்த மனிதன்! அல்லாஹுவின் தூதர் ஸஹீஹுல் புகாரியில இந்த செய்தி வருகிறது பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அஷத்து மா ஸனஅல் முஷ்ரிகூன் பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஅய்து உக்பத் இப்னு இயாப் முகீத் உக்பத் இப்னு முஈத். அதற்கு பிறகு இறை மறுப்பாளர்களிலேயே அதிகம் அல்லாஹுவின் தூதரை தாக்கக்கூடியவனாக இந்த உக்பா மாறிவிட்டான். ஸஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பு. அல்லாஹுவின் தூதர் காபாவிலே வலம் வருகிறார். அல்லாஹுவின் தூதரினுடைய கழுத்தை பிடித்து அப்படி துண்டை வைத்து நெருக்குகிறார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீரோடி ஓடி வருகிறார்கள். அத்தக்துலூன ரஜுலன் யகூல ரப்பி அல்லாஹ், குர்ஆனினுடைய வார்த்தை. ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னதற்காக அந்த மனிதனை கொலை செய்ய போகிறாயா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தடுக்கக்கூடிய வரை உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சிறு பிராயத்திலேயே அல்லாஹுவின் தூதரினுடைய ஒரு தியாகத்தை நம்ம எல்லோருக்கும் தாய்ப்பாலை போன்று ஊட்டி இருப்பார்கள். அந்த செயலை செய்த அயோக்கியன் யார் என்பதை பாருங்கள். அல்லாஹுவின் தூதர் காபாவிலே சுஜூதிலே இருக்கும் பொழுது ஒட்டகத்தினுடைய குடல்களை அல்லாஹுவின் தூதரினுடைய முதுகுக்கு மேலாக தூக்கி போட்டு சுஜூதில் இருந்து தலை உயர்த்த முடியாமல் அல்லாஹுவின் தூதர் சிரமப்பட்ட பொழுது ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது தன்னுடைய தகப்பனினுடைய சுமையை தூக்கி விலக்கி கொடுத்தார்கள் என்று நாம் எல்லாம் கற்றுக்கொண்டோமே அந்த வரலாறை. ஸஹீஹுல் புகாரில் வருகிறது, அந்த அயோக்கியத்தை செய்தவன் இந்த உக்பா தான். அந்த அயோக்கியத்தனத்தை செய்தவன் இந்த உக்பா. அல்லாஹுவின் தூதர் சுஜூதிலே இருக்கிறார்கள். அபூஜஹிலும் உத்பாவும் ஷைபாவும் இந்த உக்பா அல்லாஹுவின் தூதரினுடைய கையை பிடித்து ஈமானை ஏற்றுக்கொண்ட அன்றைய காலம் அல்லாஹுவின் தூதரினுடைய சபையிலே கலந்து கொண்டவன் தன்னுடைய நண்பனுக்காகவே அல்லாஹுவின் தூதரை பகைத்தான். உபை இப்னு ஹலஃப் என்ற தன்னுடைய நண்பன், என்னுடைய நண்பனுக்கு பிடிக்காத பொழுது எனக்கு அது தேவையில்லை என்பதாக சத்தியம் வந்ததற்கு பிறகும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகும் ஒரு தவறானவனினுடைய தொடர்பினால், ஒரு தவறானவனினுடைய உணர்ச்சி பெருக்கினால், ஒரு தவறானவன் கொடுத்த அந்த சாவியினால் இவன் எப்படி ஆடுகிறான் பாருங்கள். ஸஹீஹுல் புகாரில வரும், அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிலே வலம் வந்ததற்கு பிறகு 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். அப்போ அபூஜஹில் உத்துபா இந்த உக்பத் இப்னு முஈத் இவன்ட்ட அபூஜஹில் சொல்வான், இன்னைக்கு எங்கே ஒட்டகம் அறுத்துருக்குறாங்க? இந்த உக்பா சொல்லுவான், அங்கே ஒரு வீட்டில் அறுத்துருக்குறாங்க. அப்படி மலக்குடல், ஒட்டகத்தினுடைய குடல் எவ்வளவு கனமாக இருக்கும். இப்போ அபூஜஹில் சொல்வான், இதுதான் சந்தர்ப்பம். உக்பா, நீ உண்மையிலேயே முஹம்மதை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லவா? நீ முஹம்மதினுடைய கொள்கையில் இல்லை அல்லவா? அதை நிரூபிப்பதற்கு இதோ ஒரு சந்தர்ப்பம். அந்த ஒட்டகத்தினுடைய குடலை எடுத்து நீ முஹம்மதின் மீதாக போட வேண்டும். உடனே ஒட்டகத்தில் போய், குதிரையில் போய் அந்த ஒட்டகத்தினுடைய மலக்குடல்களை அப்படி எடுத்து கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருப்பார், ரசூலுல்லாஹுடைய கழுத்தில் போடுவார். பல கிலோ எழுந்திருக்க முடியாது சுஜூதால். அல்லாஹுவின் தூதர் தலையை ஆட்டுகிறார்கள், அப்படி மூச்சு முட்டுகிறது. புகாரில் வரும், அப்படி கை கொட்டி சிரிப்பான். இதே இந்த உக்பா. அபூஜஹில், பார்த்தாயா, நான் அவரினுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இப்பொழுதாவது நீ நம்புகிறாயா? என்னுடைய நண்பன் உபையினுடைய கொள்கையில் தான் நான் இருக்கிறேன்.
என்றோ ஒரு நாள் அவர் மயக்கிவிட்டார் என்பதற்காக என்னையும் நீங்கள் அவரையோடு இணைத்து தப்பாக பேசினீர்களே, பாருங்கள் உங்களில் யாருக்கும் இல்லாத துணிவு எனக்கு இருக்கிறது என்பதாக உக்குபா தன்னுடைய அந்த அயோக்கியத்தனத்தை நிலைநாட்டுவதற்காக அவ்வளவு பெருமைப்பட்டார். அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கினான் இந்த வசனத்தை. யௌம யஊது ஸாலிமு அலா யதைஹி யகூலு யா லைத்தனி இத்தஹதுது மஅர் ரசூலி சபீலா. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கலங்காதீர்கள், அக்கிரமக்காரன் அநியாயக்காரன் கைகளை கடித்து துப்பக்கூடிய ஒரு நாள் உண்டு ரசூலே. உங்களை ஒரு நாள் பின்பற்றி இருக்க வேண்டும் என்று கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நாள் உண்டு ரசூலே. உங்களினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகும் கூட யாரோ ஒருவனினுடைய தவறான பேச்சை கேட்டு இன்றைக்கு ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உக்குபாவிற்கும் ஒரு நாள் வரும், அன்றைய தினத்திலே உங்களை பின்பற்றி இருக்க வேண்டும் என்பதாக கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நாள் வரும். எந்த நண்பனினுடைய பேச்சை கேட்டு உங்களை ஏற்றுக்கொண்டு புறக்கணித்தானோ ஒரு நாள் இப்படி சப்தமிடுவான், வயா வைலத்தா லைத்தனி லம் அத்தகிது ஃபுலானன் ஹலீலா. இந்த உபய் இப்னு ஹலஃபை நான் நண்பனாக எடுத்திருக்க கூடாதே. என்னையும் வழிகெடுத்தான், அவனும் வழிகெடுத்தான், அவனும் வழிகெட்டு போனான், நான் என்னையும் வழிகெடுத்து விட்டானே என்பதாக புலம்பக்கூடிய ஒரு நாள் வரும் அல்லாஹுவின் தூதரே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு ஆறுதல் படுத்தக்கூடிய விதமாக இந்த வசனங்களை அல்லாஹ் இறக்கினார். இந்த வரலாறு நமக்கு தரக்கூடிய ஆகப்பெரிய பாடம், படிப்பினை, வாழக்கூடிய காலத்தில் நட்பு என்பது ஆக மிக முதன்மையானது. நல்ல நண்பர்களை, அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சகோதரர்கள் ஒழுக்கமானவர்கள், நல்லவர்கள், தவறு செய்ய தெரியாதவர்கள். ஆனால் உக்பாவை போன்று பல இயற்கை நல்ல குணங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உபய் இப்னு ஹலஃபை போன்ற சில தவறானவர்களினுடைய தொடர்பு கிடைப்பதினால் அவனை விட அயோக்கியர்களாக இவர்கள் மாறிவிடுகிறார்கள். அந்த உக்பாவிடத்தில் விருந்து உபச்சாரம் செய்யக்கூடிய நல்ல குணம் இருந்தது. பிற மனிதர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்கக்கூடிய குணம் இருந்தது. அல்லாஹ்வின் தூதரினுடைய தாவத்தை எதிர்க்கக்கூடிய குணம் அவனிடத்தில் இல்லை. ஆனால் அவன் உயிராக நேசித்த அந்த நண்பன் உபய் இப்னு ஹலஃப் இருக்கிறானே, இதற்கு மாற்றமாக இருந்ததினால், அவனோடு நட்பு பாராட்டியதினால் விளைவு என்ன? உபய் இப்னு ஹலஃபை விட கேடுகட்டவனாக உக்பா மாறிவிட்டான். குர்ஆனில் சபிக்கக்கூடிய அளவிற்கு அவனினுடைய யோக்கியத்தனத்தை, அவனினுடைய அயோக்கியத்தனத்தை குர்ஆனில் அல்லாஹ் சபிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இன்றைக்கும் அல்லாஹுவின் தூதர் அந்த சுஜூதில் ஒட்டகத்தினுடைய மலக்குடலை போட்டு எழுந்திருக்க முடியாமல் பட்ட கஷ்டத்தை இன்று நினைத்தாலும் கண்கள் கலங்கும் என்று சொன்னால், இந்த அயோக்கியத்தை செய்தவன் உக்பாவாக மாறியதற்கு காரணம் அவன் தேர்வு செய்த உபய் இப்னு ஹலஃப் என்ற ஒரு கெட்ட நண்பன். இவர் தண்ணி அடிக்க மாட்டார், இவர் மதுபானம் அருந்த மாட்டார், இவர் சிகரெட் அடிக்க மாட்டார், இவர் படம் பார்க்க மாட்டார், இவர் அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடிய தொழிலிலே ஈடுபட மாட்டார். ஆனால் இவர் நட்பு பாராட்டக்கூடியவர். இவரினுடைய நண்பன் சில தவறுகளை செய்பவனாக இருப்பான். காலப்போக்கிலே நண்பனை விட மிக கெட்டவராக இவர் மாறிவிடுகிறார். அதைத்தான் இந்த வரலாறு சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், உங்களில் ஒரு மனிதர் அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, உங்களது நண்பன் எந்த கொள்கையில் இருக்கிறானோ அந்த கொள்கையில் தான் நீங்கள் இருப்பீர்கள். ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுஹாலில், ஆதலால் நண்பர்களை தேர்வு செய்வதற்கு முன்பாக கொஞ்சம் ஆய்வு செய்து நண்பர்களை தேர்வு செய்யுங்கள். கஷ்டத்திற்கு உதவுபவர்கள் அல்ல நண்பர்கள். நாம் நினைத்த பொழுது நம்மை சிரிப்பூட்டக்கூடியவர்கள் அல்ல நம்முடைய நண்பர்கள். நமக்கு தேவையான பொழுது நமக்கு தோள் கொடுப்பவர்கள் மட்டும் நண்பர்கள் அல்ல, நம்முடைய ஈமானை சரிகாணக்கூடியவர்கள். எங்கேனும் நாம் சருகும் பொழுது நம்முடைய இடுப்பு தண்டை பிடித்து கொண்டு நரகத்தில் விழாமல் நம்மை காக்கக்கூடியவர்கள் உண்மையான நண்பர்களாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான், நாளைக்கு மறுமையில் எந்த நண்பனும் எந்த நண்பனையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான், இல்லல் முத்தகூன், இறையச்சமுடைய நண்பர்கள் மட்டும் நாளைக்கு தங்களினுடைய நண்பர்களை தேடிக்கொண்டிருப்பார்கள் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் பேசக்கூடிய இந்த வார்த்தை, ஹசன் பஸரி என்ற ஒரு பெரிய மார்க்க அறிஞர் இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுப்பார்கள். நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதன் சொர்க்கத்திற்குள்ளாக நுழைந்து விடுவார். அவன் சொர்க்கம் நுழைந்ததற்கு பிறகு, ஆனால் அந்த மனிதனினுடைய முகத்தில் சொர்க்கத்திற்கு நுழைந்ததற்கான எந்த சந்தோஷமும் இருக்காது. ஏதோ ஒரு சோகம், இனம் தெரியாத, புரிய முடியாத ஒரு சோகம். அல்லாஹ் கேட்பான், ஏன் நீ சோகமாக இருக்கிறாய்? இந்த சொர்க்கத்தில் உனக்கு என்ன குறை? இந்த சொர்க்கத்தில் உனக்கு என்ன குறைவு இருக்கிறது? அந்த மனிதன் கண்ணீரோடி சொல்வான், வாழும் காலத்தில் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், எல்லா இன்பத்தையும் நான் அவனோடி தான் ரசித்தேன், எல்லா துன்பத்தின் பொழுதும் எனக்கு முதுகுத்தண்டாக இருந்தவன்.
நான் இல்லாத பொழுது எனது குடும்பத்திற்கு அரணாக இருந்தவன் அந்த மனிதன். வாழும் காலத்திலேயே இன்பங்களை அவனை விட்டு நான் ரசித்ததில்லை. நானும் அவனும் இணைப்பிரியாத நண்பர்களாக இருந்தோம். ஆனால் இந்த சொர்க்கத்தில் இப்பொழுது அவனை காணவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் ஒரு திரை மட்டும்தான். நாம் தேர்வு செய்யக்கூடிய நண்பர்கள். தப்பித்தவறி அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். இந்த சப்தம் கேட்கக்கூடிய அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நரகத்தினுடைய ஜுவாலைகளில் விழுவதல்ல, நரகத்தினுடைய வாடை கூட நம் மீது படாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும். ஒரு கால் நரகம் நுழைந்தாலும் கூட எப்படிப்பட்ட நண்பர்களை நாம் தேர்வு செய்திருக்க வேண்டும் பாருங்கள். அந்த மனிதன் சொல்வான், வாழும் காலத்தில் மிக நல்ல ஒரு மனிதனோடு நான் நட்பு பாராட்டினேன். எப்பொழுதும் அவனோடு தான் இருந்தேன். இனப்பிரியாமல் இருந்தோம். எல்லா இன்பங்களையும் எல்லா துன்பத்தையும் அவனோடையே கடந்து சென்றவன். எல்லா சிரிப்பும் அவனோடிதான், எல்லா கண்ணீரும் அவனோடிதான். ஆனால் இந்த சொர்க்கத்தில் இவ்வளவு இன்பமான இந்த சொர்க்கத்தில் நண்பன் இல்லாமல் இந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எப்படி ரசிப்பது? அல்லாஹ் நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் ஒரு திரை மட்டும். அந்த திரையை உயர்த்துவான். யாரோடு இவன் நட்பு பாராட்டினானோ அந்த உயிருக்கு உயிரான நண்பன் நரகத்தில் கிடப்பான். ஏதோ ஒரு தவறுக்காக அல்லாஹ் அவனை நரகத்திற்காக தீர்ப்பளித்திருப்பான். உடனே இந்த மனிதன் அல்லாஹ் பேசுவான், நீ இப்பொழுது என்ன செய்ய நாடி, உனக்கு இப்பொழுது என்ன செய்தால் நீ மகிழ்ச்சி அடைவாய்? இந்த சொர்க்கத்தினுடைய இன்பத்தை உன்னால் எப்பொழுது ரசிக்க முடியும், சுவைக்க முடியும்? அல்லாஹுவே, வாழும் காலத்தின் நண்பனாக இருந்த அந்த மனிதன் இப்பொழுது இந்த சொர்க்கத்திலும் எனக்கு நண்பனாக கிட்டினால் அவனோடு சேர்ந்து இந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்களை நான் மலையாக ரசிப்பேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களுக்கு கட்டளையிடுவான், இவனினுடைய நண்பனை நரகத்திலிருந்து மீட்டெடுங்கள். நரகவாசிகள் எல்லோரும் கேட்பார்கள், உங்களுக்கு இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்தாரா? இந்த மனிதன் சொல்வான், இல்லை. உங்களினுடைய தாய் தந்தைகள் யாரேனும் சுகதா, ஷஹீதுகளா? அவர்கள் உங்களுக்கு சிபாரிசு செய்து நரகத்திலிருந்து மீட்டு கொண்டு போக போகிறார்களா? இல்லை. உங்களது இரத்த பந்தங்களில் யாரேனும் உங்களுக்காக சிபாரிசு செய்திருக்கிறார்களா? இல்லை. அப்படியானால் எப்படி நீங்கள் நரகத்திலிருந்து வெளியே செல்கிறீர்கள்? சொல்வான், எனக்கு உலகத்தில் ஒரு நண்பன் இருந்தான், மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய, சத்தியத்தை உரத்து பேசக்கூடிய, நான் தவறு செய்யும் போது எனது இடுப்பை பிடித்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நண்பன் உண்டு. அந்த நண்பன் எனக்காக சொர்க்கத்தில் சிபாரிசு செய்தான் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்பொழுது என்னை நரகத்திலிருந்து வெளியே அனுப்புகிறான். இந்த மனிதன் சந்தோஷத்தோடு நரகத்திலிருந்து வெளியே வருவான். அவன் நண்பனோடு அல்லாஹ் அவனை இணைத்து வைப்பான். அந்த இருவரும் சேர்ந்து சொர்க்கத்து இன்பங்களை மகிழ்ச்சியாக சுத்தி பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்று சொன்னார். குர்ஆனினுடைய வார்த்தை, அல் அஹில்லாவு யௌமஇதின் பஅதுஹும் இல்லா பாத். நாளைக்கு மறுமையில் எல்லா நண்பர்களும் பிரிந்து விடுவார்கள். ஆனால் இரையச்சமுடைய அந்த நண்பர்கள் மட்டும் நாளைக்கு மறுமையில் பிரிய மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறானே. ஆனால் என் அன்பான உறவுகளே, வாலிபர்களே, சகோதரிகளே, நீங்கள் பழகக்கூடியவர்கள் சரியானவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் யாரோடி பழகுகிறீர்கள் என்பதை கொஞ்சம் ஆய்வுக்கு உட்படுத்துங்கள். அவர்கள் ஹராமிலோயோ அல்லது தவறான தொடர்பில் இருக்குமேயானால் நிச்சயம் அதனுடைய பாதிப்பு ஏதோ ஒரு விதத்தில் நம்மையும் தாக்கும் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக நாம் சரியானவர்களாக இருக்க வேண்டும். உக்குபா நல்லவனாக இருந்தும் அவன் தேர்வு செய்த உபை கெட்டவனாக இருந்ததினால் விளைவு அவனை விட கெட்டவனாக உகுபா மாறிவிட்டான் என்று குர்ஆன் பதிவு செய்யும் என்று சொன்னால், நாம் தேர்வு செய்யக்கூடியவர்களில் மிகச்சரியானவர்களை தேர்வு செய்ய வேண்டும். வெறுமனையாக சிரிப்பதற்கும் நம்முடைய பொருளாதாரத்தை தந்து உதவுவதற்கு மட்டும் அல்ல. உண்மையான நண்பர்கள், உண்மையான நண்பன் என்பவன் சத்தியத்தில் இருக்க வேண்டும், நம்மை திருத்த வேண்டும். நாம் தவறு செய்யும் பொழுது நமது இடுப்பை பிடித்து நம்மை சுட்டி காட்டக்கூடிய, நரகத்திலிருந்து என்னை மீட்டெடுக்கக்கூடியவனைத்தான் நான் இந்த உலகத்தின் நண்பனாக தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு செய்தி ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறது. நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தும் நாம் தேர்வு செய்பவர்கள் உபையை போன்று கெட்டவர்களாக இருந்தால் வரலாற்றில் மிகப்பெரிய இழிவு நமக்கு இருக்கிறது என்பதற்கு இந்த வரலாற்று பின்னணி ஒரு பெரும் சான்றாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இதுபோன்று நெகிழ்வூட்டக்கூடிய மற்றும் ஒரு குர்ஆனிய வசனமும் அது தரக்கூடிய வரலாற்று பின்னணியையும் நாம் நாளைய தினம் பார்க்கலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.